கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். குறிப்பாக இந்த அருமையான ஓய்வு நாளில் நம்ம எல்லாரும் இணைந்து காணொளி வழியாக இல்லங்களிலே நாம் இந்த ஆராதனையில் பங்கு பெற உங்களை யாவரையும் நான் மூவொரு கடவுளின் திருப்பெயர் அன்போடு கூட அழைக்கின்றேன். சிறப்பாக இன்றைக்கு நம்முடைய நாடு இருக்கின்ற சூழ்நிலையில் நாம் எல்லாரும் இணையும்படியான ஒரு வாய்ப்பை இறைவன் இல்லத்திலே நம்ம கொடுத்திருக்கிறார். ஆக மீண்டுமாக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம எங்கிருந்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன கடவுள் எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடி தொழுகிறார்கள் அவர் மத்தியில் இருப்பேன் என்ற இறைவன் நம் மத்தியில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆராதனை நாம் பங்கு பெறுவோம். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, இது வந்து அருமையான மனமகிழ்ச்சியான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம். இறைவா, கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணியை போன்று எங்களை நீர் பாதுகாத்து வந்திருக்கிறீர், வழிநடத்தி வந்திருக்கிறீர், போஷித்து வந்திருக்கிறீர். எல்லா அச்சத்திலிருந்தும் பயங்களிலிருந்தும் திகில்களிலிருந்தும் எங்களை நீர் மீட்டெடுத்திருக்கிறீர். நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் கொடுக்கின்ற மகிழ்ச்சி, நீர் கொடுக்கின்ற மனநிறைவு, நீர் கொடுக்கின்ற சந்தோஷம் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்திருக்கிறவரே நன்றி சொல்லுகின்றோம். இந்த அருமையான நாளிலே ஆண்டவரே, உம் புகழை நாங்கள் பாடவும், உம் வசனத்தை நாங்கள் வாசிக்கவும், உம் வார்த்தையை நாங்கள் கேட்கவும், உம்மோடு நாங்கள் ஜெபத்தின் வழியாக உரையாடவும் நீ செய்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு பரியந்து உடைய அளவற்ற அன்பும் ஆசீர்வாதம் இருந்து வழிநடத்த வேண்டுமாய் அன்பினார் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கின்றோம் எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, ஆமேன். இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனை 6வது கீர்த்தனை பாடுவோம். சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் இணைந்து பாட 3 சரணங்களை மட்டும் நாம் பாடுவோம். சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம், நீர்குணனே ஸ்தோத்திரம், அடியார் இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம், மானேசா நேர்மிகு அருள் திரு அன்பார் ஸ்தோத்திரம், நீத்தமும் உமக்கடியார்களின் ஸ்தோத்திரம், ஆர்மனனே ஸ்தோத்திரம், உனது அன்பினுக்கே ஸ்தோத்திரம், மானேசா ஜீவன் சுகம் வெள்ளத்தாவுக்கும் ஸ்தோத்திரம், தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம், ஆவலுடன் ஸ்தோத்திரம், உனது அன்பினுக்கே ஸ்தோத்திரம், மானேசா. எல்லா நிலைகளிலும் கடவுளை நாம் துதிக்கின்ற பொழுது அவர் எல்லா நேரங்களிலும் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா என்ற பாடலை நாம் பொருளுணர்ந்து பாடுவோம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம்,
நாம் இருந்த இடத்துல முழங்கால் படியிட்டு நம்மை நம்முடைய பாவங்களை நாம் ஆண்டவருக்கு நேராக அறிக்கை செய்வோமாக. நாம் இணைந்து பாவறிக்கை ஜெபத்தை சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாவலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கை எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, இப்படி பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தம் நமக்கு கட்டிட்டருளே வாழ்க்கை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவின் கிருபையும் தேற்றுதலும் தந்தருள்வாராக. ஆமேன். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 14 வசனங்கள் முடிய. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான பொழுது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார்கள். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கழட்டி கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழம் தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின பொழுது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசிக்க முடிந்தாயிற்று. தேவனை உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தை நாம் கேட்பதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவருடைய திருவசனத்திற்காக நாம் காத்திருப்போம். ஆறுதல் ஆன உம்மை அண்டியாம் வாழ, உம்மில் ஆறுதல் ஆன உம்மை அண்டியாம் வாழ, எம்மை உடையோர் நீர் இருக்க யாரும் இல்லென்று சொல்லாதிருக்க, நீர்
ஆறுதல் நானே. உம்மை கண்டேயாம் வாழ எம்மை உடையோனே இருக்க யாரும் இல்லென்று சொல்லாதிருக்க. நாதா நம்பிக்கை தான், தஞ்சம் நீதான். யாரும் இல்லை துணை என்றெங்கேயே நாங்கள் சோரோரும் வேலையிலும். யாரும் இல்லை துணை என்றெங்கே நாங்கள் சோரோரும் வேலையிலும். கூட இருப்பேன் அநாதையாக தேடு கூறினாய் மன்னவனே. கூட இருப்பேன் அநாதையாக தேடு கூறினாய் மன்னவனே. ஆகா நம்பிக்கை தாம், தஞ்சம் நீதான். ஆகா நம்பிக்கை தாம், தஞ்சம் நீதான். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கேட்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்விலே நம்பிக்கை கொடுக்கின்ற வார்த்தையாக, நல்வாழ்வை கொடுக்கின்ற வார்த்தையாக, எங்களுக்கு ஆறுதலான வார்த்தையாக, மகிழ்ச்சியான வார்த்தையாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். அடியனின் வாயின் வார்த்தைகள் அமர்ந்தவர்களுடைய இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். சிறப்பாக இந்த காணொளி வழியாக உங்களை நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறப்பாக இந்த 144 உத்தரவின்படி நாம் எல்லாரும் இல்லங்களில் இருந்து அரசாங்கம் சொல்லுகின்றதை ஏற்று அதன்படி நாம் விதிமுறைகளை கடைப்பிடிக்கின்றவர்களாக நாம் இல்லங்களில் இருந்து கொண்டிருக்கின்றோம். சிறப்பாக இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபையின் வழியாக அநேக நல்காரியங்களை, நற்செயல்களை, நல்ல பணிகளை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய திருச்சபை மக்கள், தினக்கூலிகளாக இருக்கிறவர்கள், வேலையில்லாமல் சூழ்நிலைகள் இருக்கின்றவர்கள், பல்வேறு விதமான வறுமையிலும் கஷ்டத்திலும் இருக்கிறவர்களை சந்தித்து அவர்களுக்கு நிதி கொடுப்பதும், பொருள் உதவிகளை வழங்குவதும், உணவுப் பொட்டலங்களை வழங்குவதும், இப்படியாக பல ஊழியங்களை இந்த காலகட்டத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே இதற்கெல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக இருக்கிறது. ஆயர் என்ற முறையிலும் திருச்சபை என்ற நிலையிலும் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த வேளையில் கூட விசேஷமாக இந்த உயிர்த்தெழுந்த திருநாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசப்போகின்ற வார்த்தை, தலைப்பு நம்முடைய சென்னை பேராயத்தின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கு அழைப்பு, இன்விடேஷன் டு கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே விருந்தோம்பல் என்று சொல்லுகின்ற பொழுது, ஒருவேளை நம்முடைய கலாச்சாரம் எப்பொழுதும் விருந்தோம்பலை மையப்படுத்துகின்ற, முக்கியப்படுத்துகின்ற ஒரு கலாச்சாரமாக இருக்கின்றது. அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்றால், வேதத்தின் அடிப்படையில் நாம் விருந்தோம்பல்களை அநேக நிகழ்வுகளில் நாம் படிக்கின்றோம். யூதர்களுடைய கலாச்சாரத்தில் ஒன்றாக இந்த விருந்தோம்பல் இருக்கின்றது. வருகிறவர்களை உபசரிப்பதும், சிறப்பாக அவர்களை இல்லத்தில் சேர்த்து கொண்டு விருந்தோம்பல் செய்வது நம்முடைய கலாச்சாரமாக இருக்கின்றது. சிறப்பாக இந்த நாளிலும் எபிரேயர் புத்தகத்தில் நாம் காணுகின்றோம், அன்பில் நிலைத்திருங்கள், அந்நியரை வரவேற்று மறவாதீர்கள்,
விருந்தோம்பலை குறித்து மிக சிறப்பாக எழுதப்பட்டிருக்கின்ற வார்த்தை நாம் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் நாம் காணுகின்றோம். இந்த நாளிலும் குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அநேகருக்கு காட்சியளிக்கின்றார், அநேகரை சந்திக்கின்றார், அநேகரோடு பேசுகின்றார். குறிப்பாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு பல்வேறு வகைப்பட்ட மக்களோடு உரையாடுகின்றார். பல்வேறு விதமான சூழ்நிலைகளை சந்திக்கின்றார். பல்வேறு விதமான இடங்களில் மக்களை சந்திக்கின்றார். பல்வேறு விதமான வாழ்வின் சூழ்நிலையில் மக்களை பார்த்து பேசுகின்ற இறைவனாக இருக்கின்றார். ஒருவேளை உயிர்த்தெழுந்த இயேசு சிறப்பாக எல்லாரையும் சந்தித்து தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளுவதாக இங்கு நாம் திருமறைகளில் பார்க்கின்றோம். மகதலேனா மரியாளை கல்லறை தோட்டத்தில் சந்திக்கிறவராக இருக்கின்றார். 10 சீடர்களை பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக சந்திக்கின்றார். கடந்த வாரம் நாம் கேட்ட சத்தியத்தின்படி தோமாவை அவருடைய சீடர்களும் இணைந்து அவரோடு இணைந்து அவர்களுக்கு இயேசு காட்சியளிக்கின்றார். இன்றைக்கு நாம் படித்த அந்த பகுதியில் காணுகின்ற பொழுது அருமையான ஆண்டவராகிய கடவுள் அங்கு சீடர்களோடு காட்சியளிக்கின்ற காட்சி நாம் காணுகின்றோம். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் படித்த அந்த வசனங்களில் நாம் காண அழைக்கப்பட்டிருக்கிறோம். அங்கு 7 சீடர்கள் இருக்கின்றார்கள். திபேரிய கடல் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை கலிலேயா கடல் என்றும் அதை நாம் சொல்ல முடியும். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 7 சீடர்களை சந்திக்கின்ற காட்சியை நாம் அங்கு காணுகின்றோம். ஆண்டவராகிய கடவுள் ஏற்கனவே அவர் முன் அறிவித்தவாறு, என் சகோதரருக்கு நீங்கள் போய் சொல்லுங்கள், கலிலேயாவிற்கு நான் வருகிறேன் என்று சொல்லி ஒரு அழைப்பை முதலாவது கொடுத்து அனுப்பினார். அந்த வாக்கின்படி இந்த சீடர்கள் அங்கு இருக்கிறார்கள். அன்புக்குரிய இந்த பகுதியிலிருந்து 3 காரியங்களை நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது சந்திக்கும் இறைவன், இரண்டாவது வழிநடத்தும் இறைவன், மூன்றாவது ஆசி வழங்கும் இறைவன். மீட்டிங், கைடிங் அண்ட் பிளஸ்ஸிங். இந்த நாளிலே அதை பார்ப்பதற்கு முன்பதாக சீடர்களை குறித்ததான செய்திகளை நாம் கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதி திருச்சபையில் ஆண்டவரின் அடியார்களுக்கு சீடர்கள் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. ஒருவேளை ஆண்டவராகிய கடவுள் அநேக சீடர்களை அழைக்கின்றார். 12 சீடர்களை அழைக்கின்றார். அவர்களை 2 பேராக அனுப்புகின்றார். அனுப்புவதற்கு முன்பதாக சில ஆலோசனைகளை சொல்லி அனுப்புகின்றார். எங்கு செல்ல வேண்டும், எப்படி பேச வேண்டும், யாரை சந்திக்க வேண்டும், யாரிடத்திற்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் அநேக கட்டளைகளை அவர் சொல்லி அனுப்புகின்றார். சீடர்களை அவர் தெரிவு செய்கின்ற போது மிக மிக ஜாக்கிரதையாக தெரிவு செய்கின்றவராக இருக்கின்றார். பெரும்பாலான மக்கள் புற இனத்து மக்களாக இருக்கிறார்கள். அன்றாடம் வேலை செய்கின்ற உழைப்பாளிகளாக, கடின உழைப்பாளிகளாக இருக்கிறார்கள். மீனவர்களாக இருக்கிறார்கள். வரி வசூலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்படி பல நிலைகளில் பல்வேறு விதமான சூழ்நிலைகளில் ஆண்டவர் சீடர்களை அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களை, இந்த சீடர்கள் என்று சொன்னால் யார் என்று நாம் பார்க்கின்ற போது, ஒரு மாணவர் என்று சொன்னால் நிச்சயம் ஒரு ஆசிரியர் இருப்பார்கள். ஆசிரியர்கள் சொல்லுவதை கேட்பதும், ஆசிரியருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுத்துவதும், ஆசிரியருடைய வழியை பின்பற்றுவதும், ஆசிரியருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதும், இதுதான் ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றது. இந்த சீடத்துவத்தை நாம் கவனிக்கின்ற பொழுது, ஒருவேளை ஒரு குருவை பின்பற்றுகின்ற சீடராக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். A disciple is a one who has
a guru. ஒரு குருவை உடையவராக இருக்கிறார்கள். இரண்டாவது பார்க்கின்ற போது இந்த சீடர்கள் எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். கற்றது போதும் என்று இல்லாதபடிக்கு எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். A disciple is a one who learns என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அடுத்தபடியாக பார்க்கின்ற போது சீடர் என்பவர் கட்டுப்பாடு உடையவராக இருக்கின்றார். A disciple is an one who has discipline. ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறவராக, விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுகின்றவராக இருக்கின்ற ஒருவர் தான் சீடர்கள் என்று சொல்லலாம். கிரேக்க பதத்தில் இதை சொல்லுகின்ற போது மத்தடேஸ் என்ற வார்த்தை இதற்கு பயன்படுத்தலாம். இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது பல்வேறு விதமான கட்டுப்பாட்டுகளுக்குள் இருக்கின்றவர் என்பதை மிக அழகாக எடுத்துரைக்கின்றது. ஆகவே எனது அன்புக்குரியவர்களே, சீடர்கள் என்பவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த வார்த்தையின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். சீடர் என்ற பதத்திற்கு கற்பவர் என பொருள். அதையும் தாண்டி கற்றதை கடைப்பிடிப்பவர் என்ற அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இந்த சீடர்கள் உறுதியான மனம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். கடின பாடுகளை ஏற்கும் துணிவோடு அவர்கள் செயல்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் சீடராக இருப்பதற்கு தேவையான தகுதி என்னவெனில் ஒரு தகுதியும் தேவையில்லை. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அவர்களை தகுதிப்படுத்துவார். அன்புக்குரியவர், இப்படி பல சீடர்களை ஆண்டவர் அழைக்கின்றார். இந்த சீடர்கள் என்பவர்கள் தன்னுடைய வாழ்வை வெறுக்கின்றவர்களாக, தன்னுடைய வாழ்வை கடவுளுக்கென்று அர்ப்பணிக்கின்றவர்களாக, கடவுள் பணிக்கென்று முன்னுரிமை கொடுக்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகத்தை பின்தள்ளி இயேசுவை முன்வைக்கின்ற தன்மையை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். எப்பொழுதும் இயேசுனுடைய பாடுகளில், சிலுவை மரணத்தில் சிலுவையை சுமக்கின்றவர்களாக இந்த சீடர்கள் இருக்கின்றார்கள். ஏதோ சுகத்தையும் மட்டும் அனுபவித்து கொள்ளாமல் பாடுகளிலும் வேதனைகளிலும் கஷ்டங்களிலும் இயேசுவை பின்பற்றுகின்ற ஒரு நல்ல சீடர்களாக இவர்கள் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை இங்கு நாம் கவனிக்கின்ற போது இந்த சீடர்களை ஆண்டவர் அழைத்த பொழுது எல்லாவற்றை விட்டு அவர் பின் சென்றார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சிறப்பாக இந்த அருமையான நேரத்தில் கூட சுயத்திற்கு செத்துக்கொண்டே இருப்பது தான் ஒரு சீடத்துவத்தின் அடையாளமாக இருக்கின்றது, ஒரு தலையாய கடமையாக இருக்கின்றது. தனது உரிமையை துறந்து விடுவதே கிறிஸ்துவ சீடத்துவத்தின் முதல் கடமையாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் லூக்கா 14ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில், உங்களில் யாராகிலும் தனது உடைமைகளை எல்லாம் வெறுக்காவிடில் அவன் எனது சீடனாய் இருக்க மாட்டான் என்று சொல்லி. ஆகவே நம்மையும் நம்முடைய வாழ்வை நாம் வெறுத்து கடவுளையும் கடவுளுடைய வாழ்வை நாம் முன்னிறுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்னை தெரேசா மரித்த பொழுது அவரது உடைமைகளை சேகரிக்கிறார்கள். அப்படி சேகரிக்கப்படுகின்ற போது திருமறை, ஜெபமாலை, 2 சேலைகள், ஒரு பெட்டி மட்டுமே அவரிடம் இருந்தது என்று பார்க்கின்றோம். அங்கு அப்படிப்பட்ட வாழ்வை நாமும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் உண்மையான சீடத்துவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடம் வாருங்கள் என்று இயேசு ஆண்டவர் கூறியது துவக்கமே. ஆனால் என்னை பின்பற்றி வாருங்கள் என்பதே சீடத்துவத்தின் அழைப்பு. சொல்லுகிறேன் மீண்டும், என்னிடம் வாருங்கள் என்று இயேசு ஆண்டவர் கூறியது துவக்கமே. ஆனால் என்னை பின்பற்றி வாருங்கள் என்பதே சீடத்துவத்தினுடைய அழைப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே எனது அன்புக்குரிய இறை மக்களே, இப்படி இருக்க வேண்டிய சீடர்கள் இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவிக்கும் போதும் வேதனைப்படுகின்ற போதும் அவருடைய உண்மையான நிலைகளை நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். முன்னதாக பகிர்ந்து கொண்ட செய்திகளிலே அதை நான்
அறிவித்திருந்தேன், அதை பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளிலும் சந்திக்கும் இறைவன் God is a God of meet என்ற வார்த்தை நாம் பயன்படுத்தலாம். ஒருவேளை இன்றைக்கு நாம் திருமுறை பகுதியாக கூட கொடுக்கப்பட்டிருக்கின்றது, பழைய ஏற்பாட்டின் பகுதி, அதை நாம் படிக்கவில்லை. இருந்தாலும் அந்த பகுதியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கருளியது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை ஆபிரகாம் என்ற நம்முடைய முற்பிதாக்களின் தகப்பன், விசுவாசத்தினுடைய தகப்பன், நம்முடைய முன்னோடியாகிய தகப்பன், ஒருவேளை அவர் கூடாரத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய தூதர்கள் அவரை சந்திக்கிறார்கள். இந்த சந்திப்பு மிக மிக முக்கியம். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை சந்திக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கின்றார். இந்த பகுதியில் நாம் காணுகின்றோம், ஆண்டவர் சந்திக்கின்ற பொழுது நம்முடைய அந்த ஆற்றல் அல்லது நம்முடைய ஈடுபாடு, நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே பார்க்கின்ற போது அதிகமான வெப்பம். அந்த நேரத்தில் ஆபிரகாம் தன் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கின்றார். தூரமாக 3 மனிதர்கள் காட்சியளிக்கிறார்கள். 3 மனிதர்கள் என்பவர்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் என்று சொல்லலாம். இந்த ஆபிரகாமை சந்திக்க வருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆபிரகாமை சந்தித்த கடவுள் நம்மையும் சந்திக்க வருகின்றார். நாமும் ஆபிரகாமை போன்று கண்களை நாம் உயர்த்தி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 3 மனிதர்கள் தூதர்களை போன்று இருக்கிறவர்கள், கடவுளுடைய மனிதர்கள் ஆபிரகாமின் அருகிலே நிற்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கூடாரத்திலிருந்து அவர் கண்களை வெளியே வந்து கண்களை உயர்த்தி பார்த்து அந்த மனிதர்களை சந்திக்கின்றார். மனிதர்களும் அவரை சந்திக்கிறார்கள். அருகிலே நிற்கிறதை நாம் திருமறையில் காணுகின்றோம். அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், 18ஆம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் அந்த 2வது வசனத்தில் பார்க்கின்ற போது, அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய கடவுளை சந்திக்க அந்த ஓட்டம், எதுக்கும் நம்ம ஓடுறோம், எதுக்கும் நாம் விரைந்து செல்லுகிறோம். ஆனால் ஆண்டவரை சந்திப்பதற்கு நாம் ஓடுகிறோமா? ஆண்டவரை சந்திப்பதற்கு அந்த வேகம் இருக்கிறதா? ஆண்டவரை பார்ப்பதற்கு அந்த துணிச்சல், அந்த உத்வேகம், அந்த ஆற்றல் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறாரா என்பதை கூட நாம் யோசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு அடுத்து பார்க்கின்ற போது, அந்த ஆபிரகாம் ஆண்டவரை சந்திக்கின்ற போது நடந்த நிகழ்ச்சி, அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்த்தி வணங்கி என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இங்கு ஏன் இதை நான் குறிப்பிடுகிறேன் என்றால், ஆண்டவர் ஆபிரகாமை அந்த சீடர்கள் அல்லது அந்த 3 புருஷர்கள் 3 மனிதர்கள் ஆபிரகாமை சந்தித்த போது அவருடைய சரீரம் எப்படியாக வேறுபடுகிறது. ஓடுகிறார், பார்க்கின்றார், அவர்களோடு பேச ஆசைப்படுகிறார். அவர்களும் அவர் பக்கத்தில் நிற்கிறார்கள். அவர் தலை வணங்கி தாழ்த்தி வணங்கி அவர்களை நோக்கி பேசுகிறார். ஆக இன்றைக்கும் நம்முடைய வாழ்வில் கடவுள் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார், கடவுள் நம்மை மீட்க வந்திருக்கிறார், கடவுள் நம்மோடு பேச வந்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டு, இன்றைக்கு நாமும் நம்முடைய இல்லங்களில் இருந்து ஆண்டவரை பார்க்க, ஆண்டவரோடு பேச, தலை வணங்கி நாம் கடவுளை மன்றாட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, தலைகளை தாழ்த்தி என்று எழுதியிருக்கு. எந்த அளவுக்கு பணிவு, வழிபாடு என்று சொன்னால் வணங்குதல் என்று சொல்லி அர்த்தம். இன்றைக்கு இந்த ஓய்வு நாளில் இல்லங்களிலிருந்து ஆண்டவரை நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். நிச்சயம் கடவுள் நம்மை சந்திக்க வருகின்றவராக இருக்கின்றார். அதன் பிறகு காணுகின்றோம், அவர் விருந்தோம்பல் செய்கிறார். அந்த சீடர்களுக்கு அல்லது அந்த 3 மனிதர்களுக்கு உபசரணை செய்கின்றதை அல்லது உபசரிப்பு பண்ணுகிறது நாம் திருமறையில் காணுகின்றோம். ஆகவே எனது அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவரை சந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு என்று சொல்லி திருமறை நமக்கு அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆண்டவராகிய கடவுள் மோசேயை அங்கு எரிகின்ற சுவாலையில் அங்கு சந்திக்கின்றார். தானியேல் அங்கு சிங்க கெபியில் இருக்கின்ற போது கடவுள் அவரை சந்தித்தார். அது மாத்திரமல்லாமல் அங்கு தானியேல் அங்கு அக்கினி சுவாலையில் இருக்கின்ற போது, நெருப்பின் நடுவில் இருக்கின்ற போது ஆண்டவர் அவரை சந்திக்கின்றார். இன்றைக்கும் கடவுள் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். நாம் ஆண்டவரை சந்திக்க, அவருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த யோவான் 21 நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய கடவுள் உயிர்த்தெழுந்த இயேசு காயங்களோடு இங்கே அந்த சீடர்களை சந்திக்க வருகின்றார். ஒரு தகப்பன் உபத்திரப்பட்டு காயங்களோடு வந்து தன்னுடைய பிள்ளைகளை ஏக்கத்தோடு பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அல்லவா? அப்படியாக இயேசு கிறிஸ்துவும் தன்னால் அழைக்கப்பட்ட சீடர்களை பார்க்க வருகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்னும் கூப்பிடுறார் பாருங்கள். இந்த வசனம் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கு. பிள்ளைகளே பிள்ளைகளே என்று அழைக்கின்றார். சில்ட்ரன் என்ற வார்த்தை ஆங்கில வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. விடியற் காலையில் ஆண்டவர் அங்கு நிற்கின்றார். விடியற் காலம் என்பது கடவுளை சந்திக்கின்ற காலம், கடவுளை சந்திக்கின்ற நேரம். அன்றைக்கு மகதலேனா மரியாள் விடியற் காலையில் எழுந்து புறப்பட்டாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. காலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. காலைதோறும் என்னுடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் என்னுடைய நாமம் துதிக்கப்படுவதாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் காலையில் கடவுளை தேடுகிறோமா? ஆண்டவர் நம்மை பார்க்க வந்திருக்கிறார். இந்த காலை வேளையில் நம்மோடு பேச வந்திருக்கிறார். நமக்காக அவர் நின்று கொண்டிருக்கிறார். நம்மை சந்திக்க அவர் வந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் பெயர் சொல்லி அழைக்க வந்திருக்கிறார். நம்மோடு பேச, நம்மை பார்க்க, நம்மோடு வசிக்க, நம் உள்ளத்தில் குடிக்கொள்ள ஆண்டவர் வந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கும். விடியற் காலத்தில் அவர் வந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கரையில் நின்று கொண்டிருக்கிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். தொடர்ந்து நாம் கவனிக்கின்ற பொழுது, ஆனால் இங்கு ஒரு வார்த்தை நாம் எழுதப்பட்டிருக்கிறது. சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஏற்கனவே நான் சீடர்களை குறித்து நான் சொன்னேன். சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. சீடர்கள் என்பவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள், இயேசுனுடைய குரலை கேட்டவர்கள், இயேசுனுடைய எல்லாவற்றையும் அறிந்தவர்கள். இங்கு உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய அடையாளத்தை மறந்து போய் விடுகிறார்கள். இன்றைக்கு கூட நாம் கூட சில வேளைகளில் இயேசுனுடைய அடையாளத்தை நாம் மறந்து இருக்கின்றோம். வேறு ஏது ஆகிலும் ஒரு அடையாளத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இயேசுனுடைய அடையாளத்தை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கு பார்க்கிறோம், மரியாள் தோட்டத்தில் இருக்கின்ற போது, கல்லறை தோட்டத்தில் இருக்கின்ற போது அடையாளம் தெரியாமல் இயேசுவை தோட்டக்காரன் என்று சொல்லி நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்கின்றாள். அன்புக்குரியவர்கள், அப்படிப்பட்ட அடையாளத்தை ஆண்டவர் விரும்பவில்லை. நமக்காக ஆண்டவர் நிற்கிறார். நாம் அடையாளம் கண்டு கொள்ள, ஆண்டவரை சந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது குறிப்பை பார்க்கின்ற போது வழிநடத்தும் இறைவன் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய கடவுள் திருமறையில் நாம் காணுகின்ற போது வழிநடத்துகின்ற கடவுளை நாம் திருமறையில் காணுகின்றோம். எல்லா நேரங்களிலும் நம்மை வழிநடத்துகிறவர். நாம் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கின்ற போதும், பல்வேறு விதமான நிலைகளில் இருக்கின்ற போதும் நம்மை வழிநடத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார். நாம் புதிய இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் யாராகிலும் ஒருவர் தேவை. அவர் இருந்தால் மட்டுமே நாம் அவருடைய துணையோடும் அவருடைய வழிநடத்துதலோடு நாம் அந்த இடத்திற்கு செல்ல முடியும். அப்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த சீடர்களை மிக சிறப்பாக வழிநடத்துகிறவராக இருக்கின்றார். ஜீசஸ் கைடஸ், கிரைஸ்ட் கைடஸ், லார்ட் கைடஸ், காட் கைடஸ். இப்படி கடவுள் நம்மை வழிநடத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார். ஒருவேளை நமக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய இடத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் கூகுள் மேப் என்று சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை சிறப்பாக எல்லா இடங்களிலும் வழிநடத்த வல்லவராயிருக்கின்றார். ஒருவேளை அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அங்கிருந்த ஞானிகளுக்கு அங்கு நட்சத்திரத்தின் வழியாக
அவர்கள் அந்த வழிநடத்துதலை அவர்கள் பின்பற்றுகின்றதை நாம் காணுகின்றோம். ஆண்டவருடைய வசனம் நம்மை வழிநடத்துகின்றதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்க, கடவுளுடைய வார்த்தை நம்மை சில வேளைகளில் வழிநடத்துகின்றது. சங்கீதம் 23 பார், நீதியின் பாதையில் அவர் என்னை வழிநடத்துவார், புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார். இப்படி வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைகள் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை வழிநடத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார். இங்கு நாம் கவனிக்கின்ற பொழுது இந்த சீடர்களை ஆண்டவர் சிறப்பாக வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். அங்கு அவர்கள் மீன் பிடிக்க செல்லுகிறார்கள். மீன் பிடிக்க செல்லுகின்ற போது அங்கு யார் அதை முதலாவது இனிஷியேட் பண்ணுறாருன்னு சொன்னால் பேதுரு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த 3வது வசனத்தில் நான் மீன் பிடிக்க போகிறேன். உடனே அந்த கூட இருந்த அன்பு சகோதரர்கள், சீடர்கள் எல்லாரும் நாங்களும் உம்மோடு வருகிறோம். அன்புக்குரிய இந்த இடத்துல நாம் ஒன்றை கவனிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கு பேதுருவை மையமாக வைத்து இந்த சீடர்களும் பழைய தொழிலுக்கு போகிறாங்க. ஏற்கனவே லூக்கா புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் காணுகின்ற லூக்கா 5 பார்க்கின்ற போது ஆண்டவராகிய கடவுள் இந்த சீடர்களை அழைக்கின்றார், அவருடைய ஊழியத்திற்கென்று அழைக்கின்றார். ஆனால் இங்கு அழைக்கின்ற பொழுது வலையை கிழியத்தக்கதான மீன்கள் அங்கு கிடைக்கின்றது. சீமோன் பேதுரு அங்கு அவருடைய நடவடிக்கை பார்க்கின்ற போது லூக்கா 5 அந்த 8வது வசனத்தில் அவருடைய ஆக்ஷன் பார்க்க, இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அது மாத்திரம் அல்லாமல் இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவராவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இந்த 2வது குறிப்பு நமக்கு சொல்லப்பட்டு, வழிநடத்தும் கிறிஸ்து, இயேசுவை பின்பற்ற, இயேசுவை கடைப்பிடிக்க, இயேசுனுடைய ஊழியத்திற்கு அர்ப்பணித்த இந்த பேதுரு மனிதர்களை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஊழியத்திற்கென்று அழைத்த இந்த பேதுரு இப்போது பின்வாங்கி சென்றான். தன்னுடைய பழைய தொழிலை தேடி சென்றான். பழைய தொழிலுக்கு அவன் முதலிடம் கொடுத்தான். அப்போ சீடத்துவத்தினுடைய பண்பு எங்கே? சீடத்துவத்து முக்கியத்துவம் எங்கே இருக்கிறது? இயேசுவில் இருக்கிறதா, அல்லது வேலை வாய்ப்பில் இருக்கிறதா, அல்லது மெட்டீரியல் இருக்கிறதா, அல்லது தொழிலில் இருக்கிறதா? அன்புக்குரியவர்களே, மனிதர்களை பிடிக்க இயேசு அழைத்தார். அதற்காக தம்மோடு இருக்கவும், தம்முடைய பணியை செய்யவும், தம்முடைய அற்புதங்களை அடையாளங்களை செய்யவும் தான் இயேசு கிறிஸ்து அவரை அழைத்தார். மீன்பிடிப்பு தொழிலிருந்து தான் அழைத்தார். ஆனால் மீண்டும் இந்த பேதுரு அந்த பழைய தொழிலிலே செல்லுகின்றார். இன்றைக்கு கூட நாம் கூட சில வேளைகளை பின்வாங்குகிறோம், கடவுளை விட்டு தூர போகின்றோம். கடவுளை சார்ந்திருந்தால் ஒரு நிலைமை, சில சூழ்நிலைகள் நாம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், எனக்கு இதை கிடைக்கவில்லையே, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றெல்லாம் நாம் யோசிக்கிறோம். ஆனால் இந்த சீமோன் பேதுரும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு அவர் பின்வாங்கி செல்கிறார். ஏன் சொன்னால், அவர் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மறுதலிக்கின்றார். அந்த குற்ற உணர்வு, அந்த வேதனையான மனம் அப்படிப்பட்ட நிலைக்குள்ளாக அவரை தள்ளிவிடுகின்றது. மீண்டும் இயேசுவை நான் எப்படி சந்திப்பது, இயேசுனுடைய முகத்தை நான் எப்படி பார்ப்பது என்ற குற்ற உணர்வு அவருக்கு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அவரை தான் பார்த்து இயேசு கிறிஸ்து பாறை என்று சொன்னார். உன்னிடத்தில் பரலோகத்தின் திறவுகோலை கொடுக்கிறேன் என்று சொன்னார். என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். இப்படி ஒரு முக்கியத்துவத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். ஆனால் அந்த சீடர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. அவரை உதாசீனப்படுத்தி அவருடைய வழியை விட்டு விலகி செல்கிறார். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் இயேசுனுடைய வழியை விட்டு நாம் விலகி செல்கிறோம். தமக்கென்று ஒரு சொந்த வழியை நாம் ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். அந்த வழி இயேசுவை காண்பிக்காது. அது உலகத்தை காண்பிக்கின்ற வழி. இயேசுவை காண்பிக்கின்ற வழி அது அன்பின் வழி. இயேசுவை காண்பிக்கின்ற வழி
அது உத்தமமான வழி. இயேசுவை காண்பிக்கின்ற வழி அது நேர்மையான வழி. இயேசுவை காண்பிக்கின்ற வழி ஒரு புதிய சமூகத்தை, சமுதாயத்தை உருவாக்குகின்ற வழி, சமத்துவ வழி, அது எல்லாரையும் சமமாக கருதுகின்ற வழி. பசியில் இருக்கிறவர்கள், வேதனையில் இருக்கிறவர்கள், கஷ்டத்தில் இருக்கிறவர்கள், கண்ணீரோடு இருக்கிறவர்களை பார்க்கின்ற வழி. அந்த வழியை தான் நாம் பின்பற்றி நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது இயேசுனுடைய இந்த சீடர்கள் இயேசுவை மறக்கிறார்கள், மறந்து போகிறார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் அவர்களை மறக்கவில்லை. எப்பொழுதும் அவர்களை சுற்றி சுற்றி வருகிறார். ஏனென்று சொன்னால் அவர்கள் மீது அவர் காட்டின அன்பு, உண்மையான பாசம், உறவுகள் ஒருபோதும் அவரை விட்டு பிரியாத உறவுகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கு நாம் காணுகின்றோம். மூன்றாவது குறிப்பை பார்க்கின்ற போது ஆசி வழங்கும் இறைவன், சந்திக்கும் இறைவன், வழிநடத்தும் இறைவன், மூன்றாவது ஆசி வழங்கும் இறைவன். ஏற்கனவே நான் ஆபிரகாம் லைஃப்லேருந்து, வாழ்க்கையிலிருந்து நான் சொன்ன கருத்துக்களை நாம் மீண்டும் பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே என்ன ஆசீர்வாதம் ஆபிரகாம் கடவுள் கொடுக்கிறார் என்றால், சந்திக்கிறார். சந்தித்தது மட்டுமல்லாமல் அவர்கள் கொடுக்கின்ற அந்த உணவை உட்கொள்ளுகிறார்கள். கடைசியாக அங்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் அங்கு 9வது வசனத்தில் பார்க்கின்றோம். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க, அவர் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், அந்த 3 தூதர்கள் அல்லது 3 மனிதர்களை இங்கு 10வது வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் என்று எழுதியிருக்கு, லார்ட் ஆர் காட். நான் இளவேனிற் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அன்புக்குரியவர்களே, இதுதாங்க பிளஸ்ஸிங். ஆண்டவரை சந்திக்கின்ற பொழுது, முதலாவது குறிப்பில் சொன்னேன், ஆண்டவரோடு பேசுகின்ற போது, ஆண்டவரை காணுகின்ற போது அதில் என்ன பயன்? ஒரு பிளஸ்ஸிங், ஒரு அருள், ஒரு கிரேஸ், ஒரு கிருபை கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். ஆசீர்வாதம் என்று சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருது வீடு, பங்களா, காரு, அதை தான் யோசிக்கிறோம். இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ஆசீர்வாதம் என்பது சுகம், பலன், ஜீவன், வாழ்வு, நீண்ட வாழ்வு, நோயில்லாத வாழ்க்கை. இதுதான் ஒரு ஆசீர்வாதமாக இறைவன் கொடுக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை இங்கு பேதுரு அந்த பொருளாதாரத்தை தேடி அந்த மெட்டீரியல் லைஃப்பை நாடி செல்லுகிறான். ஆனால் ஆண்டவர் பொருளை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, அருளை கொடுக்கிறவராக இருக்கின்றார். அந்த கிரேஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிளஸ்ஸிங்கை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கின்றார். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது யோவான் 21ஆம் அதிகாரத்தில் நாம் காணுகின்றோம். 3வது குறிப்பை பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்து அவர்களை பிள்ளைகளே, நம்ம முதலாவது நான் குறிப்பிட்டேன் அந்த வார்த்தையை, பிள்ளைகளே என்று அழைக்கிறார். அவர்கள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கவில்லை. திரும்பி அவர்கள் வந்து விடுகிறார்கள், இல்லை என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட இல்லை என்ற நிலை இன்றைக்கு இல்லாமல் போக வேண்டும். நம்முடைய வறுமை நீங்க வேண்டும், நம்முடைய கஷ்டம் கவலை நீங்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய அருளும் இறைவனுடைய ஆசியும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இங்கு காணுகின்றோம், படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டப்பட்டிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். ஆண்டவராகிய கடவுளுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி சாய்த்து அவர் சொன்ன திசைக்கு வலைகளை வீசுகின்ற பொழுது வலை கிழியத்தக்கதான மீன்கள் அவர்கள் எடுக்கிறார்கள், பிடிக்கிறார்கள். நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டுடைய சத்தத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்கின்ற போது இப்படிப்பட்ட பிளஸ்ஸிங் நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். இறுதியாக நாம் காணுகின்ற போது ஆண்டவர்
தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் நின்று அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார், மீனையும் கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. வாருங்கள், உணவு அருந்தலாம். பசியாய் களைப்பாய் வேதனையில் கஷ்டத்தில் இருக்கிற அந்த சீடர்களை பார்த்து ஆண்டவர் உணவு அருந்த அழைக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்வில் அநேகர் உணவு இல்லாமல், அநேகர் பஞ்சத்தினாலும் பல்வேறு விதமான வறுமையினாலும் வேதனையினாலும் இருக்கிறார். இந்த தொலைக்காட்சியில் பார்க்கின்ற போது மிக மிக வேதனையாக இருக்கின்றது. பசியும் பட்டினியுமாக இன்றைக்கு மக்கள் எத்தனையோ லட்சத்து மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பேராயர் ஐயா அவர்கள், பேராயர் பேரருள் திரு ஜே ஜார்ஜ் ஸ்டீஃபன் ஐயா அவர்கள் இன்றைக்கு நம்முடைய பேராயத்தில் இருக்கின்ற கிராம சபைகள் இருக்கின்ற மக்களுக்கு, பசியாக இருக்கிற மக்கள் உணவு கொள்ள வேண்டும், உணவு அருந்த வேண்டும் என்பதற்காக இந்த 144 உத்தரவு நேரத்தில் மக்கள் பசியாலும் பட்டினினாலும் இருப்பார்கள் என்று நினைத்து பேராயத்தில் அநேக நிதிகளை அவர் ஒதுக்கி கிராமங்களுக்கு அனுப்பி உணவுகளை, இன்றைக்கு அரிசிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக நம்முடைய திருச்சபையிலிருந்து நாமே சொந்தமாக அநேக நலத்திட்டங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பெரிய திருச்சபையாக இருக்கிறதுனால நாமே நம்முடைய மக்களை போஷித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய கடவுள் இன்றைக்கு அந்த சீடர்களை உணவு அருந்த வாருங்கள் என்று சொல்லி பசியை ஆற்றின இறைவன் நமக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சி கொடுத்திருக்கிறார். நாமும் மற்றவர் பசியை ஆற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இன்றைய நாளில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மை சந்திக்க வருகின்றார், நம்மை வழிநடத்த வருகின்றார், நம்மை ஆசீர்வதிக்க வருகிறார் என்பதை உணர்ந்து இந்த சிந்தனையோடு இந்த ஆராதனையில் நாம் பங்கு பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, எங்களை சிந்திக்கின்ற இறைவனே, உம்மை நாங்கள் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களை வழிநடத்துகின்ற இறைவனே, உம் வழியை பின்பற்ற எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கின்ற இறைவனே, உம் ஆசி பெற நாங்கள் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின் வழியாக எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள அருள் தாரும், வழி நடத்தும். மீட்பேசின் வழியாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். நாம் இருந்த இடத்துல நம்மையும் நம்முடைய விசுவாசத்தையும் ஆண்டவருக்கு நேராக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளுக்கு உப்பைத்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்துவத்தை எழுந்திருந்தார். பரத்திற்கேறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்த்து வீட்டிருக்கிறார். அவ்விடத்தில் உயிருள்ளவரை மரித்து நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவார்க்கு பரிசு சபையும் பரிசுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். திருச்சபைக்கான அறிவிப்புகள் செயலர் அவர்கள் அதை வாசிப்பார்கள். திருச்சபைக்கான அறிவிப்புகள். இன்று இந்த வழிபாட்டை இல்லங்களிலிருந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக திருச்சியை ஜெபிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருச்சபையின் வேண்டுகோளுக்கு இணங்க அநேகர் நிதி உதவியாக பொருள் உதவியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்து வருகிறீர்கள். உங்கள் ஜெபங்களிலும் அவர்கள் நினைவு கூறுகிறீர்கள். அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இதற்கான உதவிகளை நாங்கள் செய்ய விரும்புவோர் ஆயரையோ செயலரையோ பொருளரையோ தொலைபேசி மூலம் நீங்கள் தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வாரம் தங்கள் பிறந்த நாளை காண்பவர்கள் 26/4/2020 இன்று செல்வன் ஜே பிரபு ராஜ் பீட்டர், சன் ஆஃப் மிஸ்டர் என் ஜான்சன், திருமதி பி ஸ்வேதா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் பிரபு பிரசன்னா, செல்வன் தாமஸ் ரூபன் பால், சன் ஆஃப் மிஸ்டர் பால் ஜோஷ்வா, செல்வி சாந்தி பிரீத்தி, டாட்டர் ஆஃப் சாமுவேல். 27/4/2020 திங்கள் திரு எஸ் மங்கள ஜெபக்குமார், செல்வி பி கிருபாவதி, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் பி பிரகாசம், செல்வன் பி மெல்வின் ராஜ், சன் ஆஃப் மிஸ்டர் கே பிரபு.
28/4/2020 செவ்வாய்க்கிழமை அன்று திரு சந்திரன் ஜே தேவபிரசாத், திரு எஸ் பர்னபாஸ் மோசஸ், திருமதி ஜாய்ஸ் லக்ஷ்மி, வைஃப் மிஸ்டர் எஸ் ஜின் ஆமோஸ், செல்வன் எஸ் ஷாமா எட்வின், சனா மிஸ்டர் ஒய் செல்வநாதன், செல்வி ஜோஷ்னா மெட்டில்டா, டாக்டர் மிஸ்டர் அருண்குமார் சாமுவேல். 29/4/2020 புதன்கிழமை அன்று திரு ஆர்டி காப்ரியேல் அற்புதராஜ், திருமதி சலோமி சந்திரன், வைஃப் மிஸ்டர் சந்திரன் தேவபிரசாத், திருமதி மேரி சுகந்தி, திரு டி டேனியல், செல்வி ஜாஸ்லின், டாக்டர் மிஸ்டர் பாண்டியன். 30/4/2020 வியாழக்கிழமை அன்று திருமதி மலர் கிரேஸ், வைஃப் மிஸ்டர் எல்என் பிரசன்னராஜ், திருமதி ஸ்டெல்லா அமுதகுமாரி, வைஃப் மிஸ்டர் எஸ் தேவன்பு, திரு எஸ் ஜோன்ஸ் எபினேசர், செல்வி அக்ஷா PM மிஷால், டாக்டர் மிஸ்டர் மோசஸ், திருமதி விமலா இருதயநாதன், செல்வி ஜெசி சோபிதய ராணி, டாக்டர் மிஸ்டர் ஜெபராஜ், செல்வன் PJ காலிப் ஜிப்ரின், சனா மிஸ்டர் ஜான் வில்லியம்ஸ், திரு என் ஆனந்தன். 1/5/2020 வெள்ளிக்கிழமை அன்று திருமதி மீரா பீட்டர், திரு ஏ சந்தானம், திரு விஜய் அருண்குமார், திரு பி பிரபுதா, திருமதி பிரீதா சாந்தகுமாரி, வைஃப் மிஸ்டர் ஜி செல்வராஜ், திருமதி எஸ் ஆனந்தி, வைஃப் மிஸ்டர் கோபிநாத், திரு ஆர் சாம்பால், திரு கே கிதியோன், திருமதி டி மீகால், வைஃப் மிஸ்டர் ரகு, திருமதி ஹேனா கனிமொழி, வைஃப் மிஸ்டர் ஜே கால்வின் ஜோசப், திருமதி பிரசன்னா, வைஃப் மிஸ்டர் டேனி பிரவீன்குமார், செல்வி KR ஆன்சி மிராக்கிள், டாக்டர் மிஸ்டர் கே ராஜாராஜன், திரு ஸ்ரீதர் ராஜ், திருமதி தப்பித்தாள், வைஃப் மிஸ்டர் எம் மோகன்ராஜ். 2/5/2020 சனிக்கிழமை அன்று திரு ஜே பிரின்ஸ் ஜேக்கப், திரு ஆர் சார்லஸ் பெஞ்சமின், திரு ஜே மதுசூதன், திரு பி ஜாய்சன், திருமதி எஸ் லிதியால், வைஃப் மிஸ்டர் பி சாம்சன், திரு அன்பரசு, திரு ஜே கிறிஸ்துதாஸ், செல்வன் W சில்வர் கிரஹாம் பீட்டர், சனா மிஸ்டர் வில்லியம்ஸ், திரு டி தேவசுந்தர். இவர்கள் மேலும் பல பிறந்த நாட்களை காண திருச்சியாக வாழ்த்துகின்றோம். இந்த வாரம் தங்கள் திருமண நாட்களை காண்பவர்கள் 26/4/2020 இன்று திரு ஜி கமலக்கண்ணன், திருமதி ஜமுனா ராணி கமலக்கண்ணன், திரு டி ரகு, திருமதி மீகால் ரகு. 27/4/2020 திங்கட்கிழமை அன்று திரு ஜே சாமுவேல் சுந்தர் சிங், திருமதி மேரி சகுந்தலா சுந்தர் சிங். 28/4/2020 செவ்வாய்க்கிழமை அன்று திரு சுனில் கவாஸ்கர், திருமதி சாரா கவாஸ்கர், திருமதி திரு எஸ் ஏசுபாதம். 29/4/2020 புதன்கிழமை அன்று திரு ஜான் தேவபிரசாத், திருமதி வசந்தா ஜான், திரு ஸ்டான்லி ஜெயகரன், திருமதி சூசன் ஆரியட் ஸ்டான்லி, திரு கே ரவி, திருமதி கருணாபாய் ரவி. 30/4/2020 வியாழக்கிழமை அன்று திரு ஜான் சங்கர், திருமதி கஸ்தூரி சங்கர், திரு ஏ சதீஷ், திருமதி ரெபேகா சதீஷ், திரு எம் ஜெயக்குமார், திருமதி அனுராதா ஜெயக்குமார். 1/5/2020 வெள்ளிக்கிழமை அன்று திரு ஜான் ஜோசப், திருமதி கேத்ரின் ஜோசப், திரு ஜெபராஜ், திருமதி ஸ்டெல்லா மேரி ஜெபராஜ். 2/5/2020 சனிக்கிழமை அன்று திரு சந்திரன் தேவபிரசாத், திருமதி சலோமி சந்திரன், திரு ஜி செல்வராஜ், திருமதி வயலட் செல்வராஜ், திருமதி திரு சாலமோன். இவர்கள் மேலும் பல திருமண நாட்களுக்கான திருச்சியாக வாழ்த்துகின்றோம். ஆராதனையின் முடிவு பாடலாக கீர்த்தனை 156வது கீர்த்தனை பாடும். ஐயையா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன் என்ற பாடலின் 3 சரணங்களை மட்டும் நாம் பாடுவோம். ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். சோரி பாவி எனக்காய் சிந்து துஷ்டனை அழைத்தீர். சோரி பாவி எனக்காய் சிந்து துஷ்டனை அழைத்தீர்.
கரையாவும் தீர்த்திடும் தேவாட்டு குட்டி வந்தே. நெல்லை செல்லும் முதிரம் கரையாவும் தீர்த்திடும் தேவாட்டு குட்டி வந்தே. ஐயா நான் வந்தேன் தேவாட்டு குட்டி வந்தே. தேவாட்டு குட்டி வந்தே. மட்டற்றவும் அன்பினால் ஏதும் மாறியதென்றதுவே. மட்டற்றவும் அன்பினால் ஏதும் மாறியதென்றதுவே. இனி தேற்றமே உந்தம் உடமையானின் என்றும் தேவாட்டு குட்டி வந்தே. இனி தேற்றமே உந்தம் உடமையானின் என்றும் தேவாட்டு குட்டி வந்தே. ஐயா நான் வந்தேன் தேவாட்டு குட்டி வந்தே. தேவாட்டு குட்டி வந்தே. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் இறுதி ஜெபத்திற்காக காத்திருப்போம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து அரசாளுகிற எங்கள் நல்ல கடவுளே, இது அந்த அருமையான மனமகிழ்ச்சியான வேலைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இறைவா, இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் காணொளி வழியாக உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக, உம்மை பாடும்படியாக, உம்முடைய வசனத்தை படிக்கும்படியாக செய்த கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இறைவா, இந்த அருமையான நேரத்தில் இந்த உலக நாட்டின் சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நாட்டு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இறைவா, அமெரிக்கா, இத்தாலி, ஸ்பெயின், இங்கிலாந்து, இந்தியா, தமிழகம், அனைத்து நாடுகளுக்காக, மாநிலத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இறைவா, குறிப்பாக அநேக மக்கள் கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மக்களை நீர் குணப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவர், அநேக உயிர்களை இழந்திருக்கிறார்கள். இழந்திருக்கிற குடும்பத்திற்கு நேரே ஆறுதலையும் தேறுதலையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய இந்திய தேசத்திற்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவர், இந்திய தேசத்திற்கு ஒவ்வொரு மாநிலங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய தமிழகத்திற்காக நாங்கள் வருகின்றோம். இந்த கொரோனா வியாதியின் வழியாக அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, அவரை தொட்டு சுகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர், அந்த வியாதி மீண்டும் அநேகருக்கு பரவாதபடிக்கு நீர் தடை செய்யும்படியாக, குறிப்பாக அதை குணப்படுத்த மருந்துகளை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். உடைய முயற்சிகளை நீர் வெற்றியடை செய்யும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய பேராயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ அன்புக்குரிய பேராயருக்காக, பேராயர் குடும்பத்திற்காக வருகிறோம். அன்று எங்களுடைய பேராயத்தினுடைய அலுவலர்களுக்காக, எங்களுடைய ஆயர் பெருமக்களுக்காக, இறை மக்களுக்காக, மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சிஎஸ்ஐ அரக்கோணம் தெற்கு குருசேகத்துக்காக வருகிறோம். சில்வர் நினைவாலயத்திற்காக ஜெபிக்கிறோம். செயலர் பொருள சேகரக்குழு அங்கத்தினர்கள், ஊழியர்கள், மூப்பன்மார்கள், பொறுப்பாளர்கள், இறைமக்கள் எல்லாரையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, 144 இருக்கின்ற சூழ்நிலையில் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் அநேக உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இறை மக்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். இன்னும் அதிகமாக இதில் இணைந்து எங்கள் குடும்பமும் இப்படி கஷ்டப்படுகிற மக்களுக்கு தோள் கொடுக்க உதவிகளை செய்ய போகிறோம் என்ற ஒரு உறுதிமொழி அவர் ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை மக்கள் பலவீனத்தோடும் சுகவீனத்தோடும் இருப்பார்கள், அச்சத்தோடு இருப்பார்கள், பயத்தோடு இருப்பார்கள், வறுமையோடும் கஷ்டத்தோடும் இருப்பார்கள். எல்லா நிலையில் நீர் இருந்து அவர்களை சந்திக்கும்படியாக, அவர்கள் புதிய வாழ்வை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முழுமையாக உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதித்தருளும். மீட்பர் இயேசுவின் வழியாக கேட்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூயாவின் அன்பின் ஐக்கியம் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும், அன்பு பிள்ளைகளோடும், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தோடும், இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை எல்லாவற்றோடும் சதா காலம் தங்கி நிலைத்திருப்பாராக. கர்த்தருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருந்து வழிநடத்துவாராக. ஆமேன்.